வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த குளிர்காலத்தில் நல்ல காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக இன்றைக்கி நம்ம மட்டனை வச்சு மட்டன் மிளகு வறுவல் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க மட்டன் மிளகு வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த மட்டன் மிளகு வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா இது இளங்கறி. இதே இது மட்டன் கொஞ்சம் டார்க் கலராக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் முத்தின கறியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம மட்டன் மிளகு வறுவலுக்கு தேவையான அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு சிறு துண்டு பட்டை, 2 மிளகாய் வத்தல், 1 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மசாலாக்களோட வாசம்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை சேர்த்தோம்னா அந்த மட்டன் மிளகு வறுவல் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆற வச்ச அந்த மசாலாக்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும். இப்போ மட்டன் மிளகு வறுவலுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ குக்கரில் அந்த ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். மட்டனை பார்க்கலே நம்மளுக்கு தெரியும் மட்டன் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம மட்டன் மிளகு வறுவலை ரெடி பண்ணிடுவோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். பொதுவாக மட்டனுக்கு கடலெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா தான் இந்த மட்டன் மிளகு வறுவல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் எண்ணெயில் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மட்டனை அந்த தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மட்டன் மிளகு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக விட்டுக்கணும். இதை மூடி போட்டு மூடிட்டோம்னா தண்ணி சீக்கிரம் வத்தாது. அதனால் மூடி போடாமல் இதை நம்ம நல்லா அந்த மாதிரி வேக விட்டுக்கணும். இப்போ மட்டனில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மட்டனை வேக வச்சோம்னாவே வீடே மணக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் மசாலாவும் சேர்த்துட்டோம். வாசம் கமன்னு இருக்குது. உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ நம்ம மட்டன் மிளகு வறுவல் ஒரு நல்ல திக்கான கிரேவியாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த மிளகுத்தூள் கடைசியில் சேர்த்தோம்னா இந்த மட்டன் மிளகு வறுவல் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட நல்ல காரசாரமான மட்டன் மிளகு வறுவல் சூடாக ரெடியாக இருக்குது. சூடான சாதத்தோட நல்லா ரசம் ஊற்றி அது கூட சைட் டிஷ்ஷாக அந்த மட்டன் மிளகு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சளி இருந்தாலும் பறந்து போயிடும். அந்த அளவுக்கு நல்ல காரசாரமாக செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரசம் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பரோட்டாக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மட்டன் மிளகு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.